கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 11:26, ரோமன்ஸ் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ 11வது அதிகாரத்தில் 7லிருந்து 10 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் ஏன் தடுமாறினாங்க, அடுத்து 11லேருந்து 12 வரைக்கும் எப்படி புறஜாதியார் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, அதுக்கு ஒரு ஓமானமாக ஒலிவ மரத்தை குறித்து 17லேருந்து 24 வரைக்கும் சொல்லிட்டு 25வது வசனத்தில் அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இங்கே எல்லா இஸ்ரவேல் சொல்லும்போது எல்லா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இல்லை சபை இல்லை அது இது இல்லை. அதாவது என்ன, ஒரு தேசமாக யாரெல்லாம் இரட்சகரை நோக்கி திரும்பி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க சொல்லும்போது என்ன சொன்னார், ஒரு பங்குக்கு கடின மனது உண்டாயிருக்கு. அவங்க எல்லாம் என்ன, புறஜாதியார் நிறைவு வரும்போது இஸ்ரவேல் எல்லாம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நான் சொன்னது போல் சகரியா 12:10 சொன்னது போல் அவங்க தங்களை உருவ குத்தினவரை நோக்கி பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. இந்த பிரகாரம் என்ன, இஸ்ரவேல் பகுதி கடினப்பட்டிருக்கு, புறஜாதியார் உள்ளே வர்றாங்க. இது என்ன பண்ணுது, இஸ்ரவேலுக்கு ஒரு பொறாமையை உண்டாக்குறது. அதனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன கிறிஸ்துவை நோக்கி வர்றாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள மறுபடியும் அவங்களுடைய சுபாவ கிளைகளை மறுபடியும் அந்த ஒலிவ மரத்தில் நட்டு வைப்பது போல் அவங்கள சேர்த்து வைக்க போகிறாரு. இப்போ இதுக்கு அவர் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசாயா 59வது அதிகாரம் 20-21வது வசனத்திலிருந்து இதை எடுத்து சொல்கிறாரு. டெலிவரர் இல்லை மீட்கிறவர் என்று சொல்லக்கூடியதாக. அது யார், மேசியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ரட்சிப்பையும் அவங்கள ஒரு எடுத்து கட்டக்கூடியதாக அவங்களுக்கு எல்லாம் செய்வார் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமில்ல, அவர் அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அவபக்தி அதாவது வாக்குத்தத்தத்துக்கு உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறது, அவங்க இரட்சகரை வெறுத்தது. அப்போ வரும்போது இப்போ மேசியா வந்தவுடனே என்ன பண்ணுவார், பாவம் அதனால் வரக்கூடிய ஒரு கடினம் இல்லை அவ்விசுவாசம், இது எல்லாவற்றையும் மாற்றி அவர் என்ன பண்ணுவார், புதிய உடன்படிக்கை சொன்னதாக. எரேமியா 31வது அதிகாரம் 33, 34வது வசனத்தில் எப்படி அவர் என்ன பண்ணுவார், கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து அந்த இருதயத்தில் அவர் அவங்கள பிரமாணங்களை எழுதி ஆவியை கொடுத்து அவர்கள் அதில் நடக்கும்படி எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25, 27 வரைக்கும் உள்ள சொன்னது போல அந்த புதிய உடன்படிக்கையை கொடுத்து அவர்களை அவருக்கு உரியவர்களாக மாற்றக்கூடிய, அவர்களை எடுத்து கட்டக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ இஸ்ரவேலினுடைய எதிர்கால ரட்சிப்பு என்பது நிச்சயம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க என்பது மிக நிச்சயம். அது எதிர்காலத்தில் நிச்சயமாக நடைபெறும். கர்த்தருடைய உடன்படிக்கை கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாமே, இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரே என்ன செய்வார், இஸ்ரவேலை எடுத்து கட்டுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம புறஜாதி மக்கள் உள்ளே வருவதும் இஸ்ரவேல் தேச மக்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் கர்த்தருடைய தொலைநோக்கு பார்வையும் தொலைநோக்கு உண்மையும் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா இப்போ கர்த்தர் தன்னுடைய இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையுள்ளவராக இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் மீட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரே கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது யூதர்களாக இருக்கலாம், இல்லை புறஜாதி மக்களாக இருக்கலாம். எல்லாருமே யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற
ஒருத்தர் மூலமாக தான் ரட்சிப்பு. அப்போ எல்லாருமே ஒரே தேவனுடைய திட்டத்தில் ஒரே கூட்டம்தான். அப்போ நமக்கு என்னென்னா, நம்ம இதை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்பார், நம்மளையும் ரட்சிக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் வாழ போகிறோம். அதனால் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் என்ன, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ளவராக இருந்தார்னா நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். வல்ல பிதாவே, இதோ இஸ்ரவேல் அவிசுவாசத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் விசுவாசித்து அவர்களும் உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் வரப்போகிறாங்க. அது உம்முடைய வாக்குக்குரிய உண்மை என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். அதன்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் என்பதை மீண்டும் ஒரு விசை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.